வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு எஜுகேஷன் ஷோவா இருக்க போகுது. எஜுகேஷன் ஷோ மட்டும் இல்லாம உங்களுடைய கனவை நனவாக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா இருக்க போகுது. இப்போ ஒரு இடத்துல நம்ம படிச்சுட்டு இருக்கோம்னு வைங்களேன், படிச்சு முடிச்சு வெளியே வரும்பொழுது ஒரு பிளேஸ்மெண்ட்டோட வெளியே வந்தாதானே நம்மளுடைய கனவுகள் நினைவாகும். அந்த சமயத்துல நம்மளுடைய கனவு ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கும் தெரியுமா? ஒரு நல்ல இடத்துல நமக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்றது தான். அந்த வேலை நமக்கு கிடைச்சிட்டா போதுங்க, நம்ம நல்லா சம்பாதிச்சு நம்ம நினைச்சதெல்லாம் நம்மளே நிகழ்த்திக்கலாம். ஸோ இப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா நமக்கு பிளேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். பிளேஸ்மெண்ட் நமக்கு வேணும் அப்படின்னா நீங்க என்ன படிக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. அதாவது எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். சோ என்ன கோர்ஸ் படிச்சா நீங்க பிளேஸ்மெண்டோட வெளியே வரலாம்ன்றத பத்தி தான் இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட் என்னன்னு தெரியுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் கிராஃபிக் டிசைன் தான். நீங்க எந்த இண்டஸ்ட்ரியா எடுத்துக்கோங்களேன், ஏன் உதாரணத்துக்கு சோஷியல் மீடியாவை எடுத்துக்கோங்களேன், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர்னு நீங்க எல்லாருமே அதுல ரொம்பவே ஆக்டிவா இருக்கீங்க. அதுலயே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கிட்டு இருக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு அது வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? ஆனா நம்ம ஆட்கள் அதை பத்தின ஒரு நாலேஜே இல்லாம ரொம்ப குறைவான ஆட்கள் தான் அதை தேடி போய் படிச்சுட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரியான ஒரு கோர்ஸை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் இந்த ஷோல உங்க கூட நான் பேசிட்டு இருக்கேங்க. ஸோ கிராஃபிக் டிசைன் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த ரெண்டு கோர்ஸ் பத்தி தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போறேன். நிறைய விஷயங்கள் இதை பத்தி நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸை எங்க படிக்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த ரெண்டு கோர்ஸ் பத்தி நீங்க முழுமையான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த கோர்ஸ் படிச்சு முடிச்சு வரும்பொழுது உங்க கையில பிளேஸ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா நான் சொல்ற இந்த இடத்துல நீங்க ஜாயின் பண்ணாதான் அது நிச்சயமா நடக்குங்க. விஜய்ஸ் டிஜிட்டல் அகாடமி. எஸ், இங்க நீங்க ஜாயின் பண்ணி படிச்சீங்கன்னா நிச்சயமா ஒரு பெரிய வேலையோட தான் வெளியே வரலாம். ஏன்னா பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸா இவங்க பல பேருக்கு பல விதமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ நீங்க 10வது படிச்சு முடிச்சிருக்கீங்களா? ஓகே. இல்ல 12வது படிச்சிருக்கேன், அதுவும் சரி. இல்லைங்க படிக்கல ஃபெயில் ஆயிட்டேன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. இல்ல டிப்ளமா முடிச்சிருக்கேன், இல்லாட்டி ஒரு சிங்கிள் டிகிரியை நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்ட்டு எந்த கேட்டகரியா நீங்க இருந்தாலும் சரி, இந்த கோர்ஸை நீங்க படிச்சீங்கன்னா போதும், நிச்சயமா உங்களுக்கு வேலை கிடைக்கும். இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா வேற ஒரு டிகிரி எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க, ஆனா இந்த வேலை நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஆசிலேஷன்ல இருப்பாங்க. இப்படி நீங்க என்ன டிகிரி எடுத்து படிச்சாலும் சரி, இல்ல நான் அரியர் வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இந்த கோர்ஸ்ல நீங்க படிச்சா போதுங்க, தாராளமா உங்களுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயமா இருக்கும். இந்த கோர்ஸை யாரெல்லாம் படிக்கலான்னு பாத்தீங்கன்னா, நீங்க 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கீங்களா? தாராளமா படிக்கலாம். இல்ல +2 முடிச்சிருக்கீங்களா? நீங்களும் எடுத்து படிக்கலாம். சில பேர் பாத்தீங்கன்னா டிப்ளமா முடிச்சிருப்பாங்க, ஒரு டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க, நிறைய பேர் அரியர் வச்சிருப்பாங்க, சில பேர் வேலையில்லா பட்டதாரியா கூட இருக்கலாம். இப்படி நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்லைங்க, இந்த கோர்ஸை தாராளமா எடுத்து படிக்கலாம். அண்ட் இந்த கோர்ஸ்க்கான ஏஜ் லிமிட்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஸோ உங்களுடைய வேலை ரொம்ப ஈஸியாவே முடிஞ்சிடும். இந்த கோர்ஸை நீங்க படிச்சா போதும், தாராளமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சம்பளத்துல நீங்க வேலை செய்யலாம். இந்த அகாடமி எங்க இருக்குன்னு தானே கேக்குறீங்க? ஹார்ட் ஆஃப் த சிட்டி சாஃப்ட்வேர் ஹப்பா இயங்கிட்டு இருக்கக்கூடிய பெங்களூர்ல சில்க் போர்ட்ல தான் நம்ம விஜய்ஸ் டிஜிட்டல் அகாடமி இயங்கிட்டு இருக்கு. விஜய்ஸ் டிஜிட்டல் அகாடமி பெங்களூர்ல இருக்கா? அப்போ பெங்களூர்னாலே கன்னடா தானே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பட் உங்களுக்காக தமிழ் மற்றும் இங்கிலீஷ்ல தான் கிளாஸஸ் எடுக்க போறோம். ஸோ ஈஸியா நீங்க படிச்சிடலாம். சில பேர் பாத்தீங்கன்னா ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு தான் இருப்பீங்க, ஆனா அந்த சம்பளம் எனக்கு பத்தல அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க. பட் டோன்ட் வரிங்க, இந்த கோர்ஸ் எடுத்து இந்த அகாடமில நீங்க படிச்சா போதும், நீங்க நினைச்ச வேலைக்கு நினைச்ச சம்பளத்துக்கு தாராளமா உங்களால போக முடியும். இன்னும் சில பேர் இருக்காங்க, ஒரே நேரத்துல 2-3 இடங்கள்ல வேலை செய்வாங்க. அப்படிப்பட்ட நபரா நீங்க இருந்தீங்கன்னா தாராளமா இந்த கோர்ஸையும் நீங்க எடுத்து படிக்கலாம் நம்ம விஜய்ஸ் டிஜிட்டல் அகாடமில. நிச்சயமா நீங்க பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 10,000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் பார்ட் டைம்ல சம்பாதிக்கிற மாதிரியான வேலைகள் கிடைக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் ஜாபா போயிட்டு 30,000 ரூபாய், 40,000 ரூபாய், 50,000 ரூபாய் ஆரம்பிச்சு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அத்தனை பேருமே நம்ம விஜய்ஸ் டிஜிட்டல் அகாடமில சேர்ந்து இந்த கோர்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா போதுங்க, உங்களுடைய கனவு நனவாகும். நம்ம விஜய்ஸ் டிஜிட்டல் அகாடமில 2 கோர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஒன்னு கிராஃபிக் டிசைன் அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். முதல்ல நம்ம கிராஃபிக் டிசைன் பத்தி தெரிஞ்சுக்கலாம். கிராஃபிக் டிசைனிங்னா ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்குமோ, பேரு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு யோசிப்பீங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான வேலை தாங்க. உங்களுடைய கிரியேட்டிவான மைண்ட் அண்ட் உங்களுடைய ஆர்வத்தை நீங்க கவனம் செலுத்தினா போதும், நிச்சயமா ஒரு சூப்பரான வேலையை நீங்க செஞ்சு கொடுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு செல்போன் கடை ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்களேன், அதுக்கு நீங்க கிராஃபிக் டிசைனரா எப்படி கிரியேட்டிவா வேலை செய்ய போறீங்கன்றது தான் இருக்கு.
இப்போ அந்த கடைக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்னா, நீங்க அவங்களுக்காக ஒரு லோகோ வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கணும், அவங்களுக்காக விசிட்டிங் கார்டை வந்து கிரியேட் பண்ணணும், விளம்பரங்களுக்காக வந்து ஹோர்டிங்ஸ் வைப்பாங்க இல்லையா, ஸோ அதை நீங்க வந்து டிசைன் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ இந்த டிசைனிங்ல உங்களுடைய கிரியேட்டிவான மைண்டை நீங்க வந்து எப்படி யூஸ் பண்றீங்க அண்ட் எந்த அளவுக்கு நீங்க ஆர்வமா அதை செய்றீங்க அப்படின்றது தாங்க இருக்கு. இந்த ரெண்டுத்தையுமே சேர்த்து போட்டாலே போதும், உங்களுடைய வேலை வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்துடும். நீங்க நினைச்ச மாதிரி ஒரு நல்ல பேரை வாங்கலாம், சூப்பரா நீங்க வந்து சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிடலாம். அண்ட் இந்த அகாடமில நீங்க சேர்ந்து படிக்கும்போது அடாப் போட்டோஷாப், அடாப் இல்லஸ்ட்ரேஷன் நிறைய விஷயங்களை உங்களுக்காக அவங்க வந்து சொல்லி கொடுக்க போறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க படிச்சு தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், கிரியேட்டிவா உங்களுடைய ஒர்க்கையும் நீங்க செஞ்சீங்கன்னா அவ்வளவுதான், உங்களுடைய வேலை சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடும். நீங்க நினைச்ச மாதிரி நிறைய சம்பாதிச்சு உங்களுடைய கனவுகளை நீங்க நினைவாக்கிக்கலாம். கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அடாப் போட்டோஷாப் தான். போட்டோஷாப்னாலே நமக்கே தெரியும், பிக்சர்ஸ் எல்லாம் வந்து எடிட் பண்றது, ஆல்பம்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத கத்துக்கலாம். அடுத்தது வந்து இல்லஸ்ட்ரேட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, அதாவது அனிமேஷன், கிராஃபிக்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து எப்படி பண்ணணும்ன்றத கத்துக்கலாம். அண்ட் இன் டிசைனிங் ஒன்று இருக்குங்க, இந்த ஆர்டிகல்ஸ், நியூஸ் பேப்பர் இதுலலாம் வந்து லே அவுட் வந்து எப்படி அமைக்கணும் அப்படின்றத வந்து கத்துக்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்காக சொல்லித்தர இருக்காங்க. இந்த கோர்ஸ்ல எக்ஸ்டியுமே வந்து சொல்லி தராங்க, அதாவது வெப்சைட், பிளாக்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து எப்படி பிராண்டிங் பண்ணலாம் அப்படின்ட்டு. இவ்வளோதாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு நீங்க கொஞ்சம் கிரியேட்டிவா வந்து வேலை செஞ்சாலே போதும், உங்களுடைய வேலை பார்த்தீங்கன்னா முழுமையான ஒரு ஒர்க்கா இருக்கும். நீங்க நினைச்ச மாதிரி சூப்பரா ஒர்க் பண்ணலாம், ஜாலியா ஒர்க் பண்ணலாம். ஃபைன், கிராஃபிக் டிசைனிங் பத்தி பார்த்தோம். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி பார்க்கலாம். இந்த உலகமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல தாங்க இயங்கிட்டு இருக்கு. நீங்க யூஸ் பண்ற மொபைல்ல இருந்து ஆரம்பிச்சு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி வரைக்கும் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது அப்படின்றது இருக்கு. ஆனா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இதை பத்தின ஒரு விழிப்புணர்வே இல்லாம இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்வேன். இப்போ ஒரு மொபைல் எடுத்துட்டோம்னா அதுல எவ்வளவு ஆப்ஸ் இருக்கு, அந்த ஆப்ஸ்க்கு பின்னாடி இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் எந்த அளவுக்கு இயங்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமே இருக்கு. அண்ட் இந்த கோர்ஸ்ல SEO, SMO, கூகுள் ஆட், யூடியூப் ஆட், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நீங்க போன் யூஸ் பண்றீங்கல்ல, ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் யூஸ் பண்றீங்க, அதுக்கு பின்னாடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் எந்த அளவுக்கு இயங்குது தெரியுமா? நிறைய பேருக்கு இதை பத்தின நாலேஜே இல்லாம இருக்கு. பட் இதை எல்லாத்தையுமே இந்த கோர்ஸ் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க, ஒரு போன்ல வீட்டுல உட்கார்ந்தபடி நீங்க ஆயிரக்கணக்கில் வந்து தாராளமா சம்பாதிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸை பத்தி முழுமையா தெளிவா நல்லபடியா நீங்க படிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய விஜய்ஸ் டிஜிட்டல் அகாடமில நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணி இந்த கோர்ஸை அவைல் பண்ணிக்கலாம். ஸோ கோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 3 months, 6 months, 1 yearக்கான கோர்ஸ், 2 yearsக்கான கோர்ஸ்ன்னு இருக்குங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை நீங்க எடுத்து தாராளமா படிச்சு உங்களுக்கு பிடிச்ச வேலையை வீட்டுல இருந்தபடி பார்ட் டைமாவும் பண்ணலாம், இல்ல ஃபுல் டைமா ஜாயின் பண்ணி நிறைய சம்பாதிச்சு சந்தோஷமா இருக்கலாம். விஜய்ஸ் டிஜிட்டல் அகாடமி அண்ட் இந்த கோர்ஸ் பத்தின எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்காக நான் சொல்லிட்டேங்க. இல்ல எங்களுக்கு இன்னும் சில டவுட்ஸ் இருக்கு, இல்லாட்டி நாங்க உடனே ஜாயின் பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிவி ஸ்கிரீன்ல வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணி உடனே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபர்தரா டவுட்ஸ் இருந்தாலுமே இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நீங்க நினைச்ச மாதிரி ஒரு ஈஸியான கோர்ஸ் எடுத்து படிச்சு நிறைய சம்பாதிச்சு சந்தோஷமா இருக்க போறீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த உலகமே டிஜிட்டல்ல தான் இயங்கிட்டு இருக்கு. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் அவைலபிளா இருக்குதுங்க. நீங்க இந்த கோர்ஸை வந்து படிச்சு முடிச்சீங்கன்னு வைங்களேன், இந்த வேலை வாய்ப்புகளை எல்லாத்தையுமே வந்து உங்க வசம் படுத்திக்கலாம். நீங்க நினைச்ச மாதிரி ஒரு நல்ல வேலையில நீங்க நினைச்ச சம்பளத்துக்கு போய் சூப்பரா சம்பாதிக்கலாம். சரி, என்னென்ன கோர்சஸ் இதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரியேட்டிவ் கிராஃபிக் டிசைனிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கிராஃபிக் டிசைன் பிளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அட்வான்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அட்வான்ஸ் கிராஃபிக் டிசைன் பிளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளஸ் UI UX ன்னு எக்கச்சக்கமான கோர்சஸ் வந்து இங்க இருக்குங்க. அண்ட் இந்த கோர்ஸை நீங்க அவைல் பண்ணணும் அப்படின்னா நீங்க 10th +2 டிப்ளமோவோ ஏதாவது ஒரு கோர்ஸோ, இல்லாட்டி படிச்சு முடிச்சுட்டு வேலையே இல்லாம இருக்கீங்க, இல்லாட்டி அரியர் வச்சிருக்கீங்க, இல்லாட்டி நீங்க படிச்சிருக்கீங்க ஆனா வந்து குறைவான மதிப்பெண்கள் இருக்குன்னு எந்த கேட்டகரியா இருந்தாலும் பரவாயில்லைங்க, எல்லாருமே இந்த கோர்ஸை எடுத்து படிக்கலாம். அண்ட் இந்த கோர்ஸ்க்கான ஏஜ் லிமிட்டே கிடையாது. ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள் நமக்கு பக்கத்திலே இருக்கும்போது நம்ம ஏன் இதை மிஸ் பண்ணணும்? ஈஸியா இந்த கோர்ஸை படிச்சு உங்களுக்கு பிடிச்ச வேலையில தாராளமா சேர்ந்து சூப்பரா சம்பாதிச்சு சந்தோஷமா இருங்க. அண்ட் இந்த கோர்சஸை நீங்க படிச்சு முடிச்ச உடனே 10,000 ரூபாயில இருந்து 30,000 வரைக்கும் நீங்க சம்பாதிக்கிற மாதிரியான வேலைக்கான அசஸ்மெண்ட்டை உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் பாத்தீங்கன்னா சொந்த ஊர்லயே வந்து ஒரு சுயதொழில் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிப்பீங்க. உங்க ஊர்ல நீங்க ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி மாசம் 50,000 ரூபாய்க்கு மேலேயும் சம்பாதிக்கிறதுக்கு இந்த கோர்ஸ் நிச்சயமா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கோர்ஸ் முடிச்சதுமே சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. அண்ட் இங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப்ஸா இருக்காங்க. அண்ட் ஹைடெக்
கோஆர்டினேட் லேப்ல தாங்க உங்களுக்கு ட்ரைனிங்கே நடக்க போகுது. ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கும்போது எதுக்கு நம்ம யோசிக்கணும்? ஒரு ஈஸியான கோர்ஸ் எடுத்து நமக்கு படிக்க போறோம். படிச்சு முடிச்ச உடனே நமக்கான ஒரு வேலை தயாரா இருக்க போது, நம்ம எதிர்பார்த்த சம்பளம் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்போது எதுக்கு யோசிக்கணும்? ஸோ நம்மளுடைய விஜய்ஸ் டிஜிட்டல் அகாடமில ஜாயின் பண்ணி இவ்வளோ கோர்சஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு கம்ஃபர்டபுளா என்ன கோர்ஸ் தேவையோ அதை எடுத்து படிங்க. சூப்பரா சம்பாதிங்க. உங்களுடைய கனவை நனவாக்கிக்கோங்க. ஸோ உடனே நம்ம விஜய்ஸ் டிஜிட்டல் அகாடமில ஜாயின் பண்ணி ஏதாவது ஒரு கோர்ஸ் நான் படிச்சே ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்திருப்பீங்க. ஸோ மேலும் உங்களுக்கு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய குவரிஸ் டவுட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா டிவி ஸ்கிரீன்ல வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரும் நான் சந்திக்கிறேன். Until then, bye from Sumaya.